அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். இன்று நாம் சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் இதுவரை துலாம் ராசியில் இருந்தவர் விருச்சிக ராசிக்கு 27ஆம் தேதி நவம்பர் 27ஆம் தேதி அவர் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். அப்படி செல்லும் போது ஒவ்வொரு ராசியினுடைய சாதக பாதக பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். மேஷ ராசியினருக்கு 27ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். ஏற்கனவே மேஷ ராசியினருக்கு குரு பகவான் 4ஆம் இடத்தில் வக்கரமடைந்திருக்கிறார். 5ல் கேது, அஷ்டமத்தில் ஏற்கனவே சூரியன் செவ்வாய் 2 அக்னி கிரகங்கள் உள்ளன. அதனுடன் சுக்கிரன் இணைகிறார். லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி வக்கிரம். இதுதான் மேஷ ராசியினருடைய கிரக நிலைகள். சூரியனும் செவ்வாயும் அஷ்டமத்தில் இணைந்து வாக்குவாதம் செய்வது, சூடான பேச்சு, குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். சுக்கிரன் இணையும் போது சில நன்மைகள் நடைபெறும். மேஷராசி பெண்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் சூரியனுடன் இணையும் போது சில சாதகங்களை அவர் கொடுக்கிறார். கலைத்துறை சம்பந்தப்பட்ட நண்பர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ள அன்பர்களுக்கு வருமானம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு பொது பட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்களாகவே கிடைக்கும். நல்ல கதை அம்சம் படம் அனைத்தும் வெற்றி பெறுவதை போல இருக்கும். சின்னத்திரை அன்பர்களுக்கும் சந்தோஷமான செய்திதான். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். அந்த சுக்கிரனை குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். வருமானம் பெருகும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வருமானம் பெருகும். புது பட தயாரிப்பில் தைரியமாக இறங்குவீர்கள். பண பற்றாக்குறை ஏற்பட சந்தர்ப்பம் இல்லை. பியூட்டி பார்லர் தொழில் நடத்துபவர்களுக்கு அபிவிருத்தி நடைபெறும். அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகமும் சுக்கிரன் தான். ஆக 8ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் அரசியல் துறைக்கு சம்பந்தமான கிரக நிலைகள் என்போம். ஆக சூரியனும் சுக்கிரனும் ஒரு கட்டத்தில் இணைந்தால் சில சமயம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், திடீரென்று சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவு வரலாம். சற்று பேச்சில் மற்றும் கவனமாக இருங்கள். பெண்கள் தங்களை நன்றாக அழகுபடுத்திக் கொள்வர். ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். நவீனகரமான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் கூடி வரும். பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புது வாகனங்கள் வாங்கலாம். பெண்களுக்கு ஆடை அணிகலன்கள் சேரும். ஆக சுக்கிர பயிற்சியினால் மேஷ ராசியினருக்கு ஓரளவு நன்மையே. அரசியல் துறை சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு கட்சியில் பொது பதவிகள் கிடைக்கலாம். அவர்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு ஓங்கும். பிறக்கும் போது யாருக்கு சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறாரோ அவர்கள் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை திசை நடைபெறுபவர்கள் சுக்கிர திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தியாக இருந்தால், சுக்கிரன் நீச்சம் அடைந்திருந்தால் தஞ்சாவூரில் உள்ள கஞ்சனூர் சென்று சுக்கிரஸ்தலத்தில் வழிபடலாம். இல்லாவிட்டால் ஸ்ரீரங்கம் கோயில் சென்று சுக்கிரஸ்தலத்தில் வழிபடலாம். முடியாதவர்கள் உள்ளூரில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கிரனை வெள்ளிக்கிழமை அன்று போய் சென்று வழிபடுங்கள். பெருமாள் கோயிலாக இருந்தால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். ஆக மொத்தம்
சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அபிவிருத்தி அடையும், வருமானம் பெருகும், தடங்கலான சுபகாரியங்கள் நடைபெறும். கலஸ்திரகாரகன் சுக்கிரன் என்போம் சாதகமாக வந்திருப்பதால் சுபகாரியங்கள் தாராளமாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். ஆக சுக்கிர பேச்சியால் நன்மைகள் பெற வாழ்த்துக்கள். வாழ்க மங்களமுடன்.